கற்று ககவை கணங்கழிப்பக ககந்து கற்று ககவை கணங்கழிப்பக ககந்து செற்றாத்திக அறிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றியாத கோவகத்தம் பொது கொடியே குற்றம் ஒன்றியாத கோவகத்தம் பொது கொடியே புற்று அகவு உணமையிலே போதகாய் குற்றம் ஒன்றியாத கோவகத்தம் பொது கொடியே புற்றகவு புனமையிலே போதகாய் சுற்றத்து தோகிமார் எரியாகம் வந்து சுற்றத்து தோகிமார் எரியாகம் வந்து முற்றம் புகுந்து முகை வண்ணம் பேர் பாட முற்றம் புகுந்து முகில் வண்ணம் பேர் பாட சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு ஊகங்கும் புகழ் ஏகோகவும் பாவாய் எற்றுக்கு ஊகங்கும் புகழ் ஏகோகவும் பாவாய் எற்றுக்கு ஊகங்கும் புகழ் ஏகோகம் பாவாய். திருப்பாவை 11வது பாசுரமான இந்த அழகான பாடலுக்கு விளக்க உரை சொன்ன கவியரசர் கண்ணதாசன் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா? கண்ணனை பகைத்தவர்கள் எல்லாம் எங்கள் பகைவர்கள் என்று கருதுபவர் யாதவர். கண்ணனை பகைத்தவர்கள் எல்லாமே எங்கள் பகைவர்கள் என்று கருதுபவர் யாதவர். அவர்களோடு போர் புரிந்து வெகுவர் கள்ளங்கபடற்ற அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஏ பொற்கொடியே, நாகப்படம் போன்ற பீடம் உடையவரே, நாகப்படம் போன்ற பீடம் உடையவரே, உனது உறவு பெண்கள் எல்லாம் வந்திருக்கிறோம், உனக்கு உறவு பெண்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். அந்த கார்மேக வண்ணன் பேர்பாட முற்றத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். அந்த கார்மேக வண்ணன் அவன் பேர் பாட முற்றத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். நீயும் எங்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டியவர்தானே இல்லையா? நீயும் எங்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டியவர்தானே. நீ கண்ணனது செல்ல பெண்டாட்டி ஆயிற்றே, நீ கண்ணனது செல்ல பெண்டாட்டி அல்லவா? பின் எதற்காக உறங்குகிறாய்? எதற்காக உறங்குகிறாய்? எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. ஆஹா, என்ன அழகான ஒரு பாசுரம் இது.